மீனராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் எந்த மாதிரி ஒரு பலாபலனை கொடுக்கும், எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, மீனராசிக்காரருக்கு ஏற்கனவே பல பிரச்சனைகள், உடல் ரீதியாகவும் பிரச்சனை, மன ரீதியாகவும் பிரச்சனை, குடும்ப ரீதியாகவும் பிரச்சனை, அதாவது பணப்பிரச்சனையும் இருக்கிறதோட உடல் ரீதியாக பிரச்சனை அதிகமாக மீனராசிக்காரங்களுக்கு இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாங்க இந்த மாதம்? கார்த்திகை மாதம் பார்க்கும்போது பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திர பகவான் போய் அஷ்டமத்தில் சுக்கிரனோட சேர்ந்துட்டார். அப்போ சுக்கிரனும் அஷ்டமாதிபதி ஆட்சி பெற்றுட்டார். அஷ்டமாதிபதி ஆட்சி பெறுவது அவ்வளோ சிறப்பு இல்லைங்க. ஆனால் ஆயுள் ஸ்தானம் நமக்கு நல்லா இருந்தாலும் 8ஆம் இடம் வளர்ச்சினாவே நமக்கு பிரச்சனை மேலோங்கி வருதுன்னு சொல்லுது. அப்போ எது மூலியமாக வருது அப்படின்னு பார்த்தா, ஏதாச்சும் ஒரு, அதாவது நமக்கு வரக்கூடியது ஏதாவது ஒரு பெண்கள் மூலியமாகவும் பிரச்சனை வரக்கூடிய தன்மை. மீனராசிக்காரங்களுக்கு பெண்களால் அதிகம் நன்மையோட பிரச்சனைகள் அதிகரிக்கும். அப்போ அவங்க எப்பொழுதுமே ஒரு சாக்கிரதையாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் இந்த மாதம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன்னா அஷ்டமத்தில் பெண் கிரகம் ஆட்சி பெற்றுக்கணும்னா பெண்களால் ஒரு அவசியம் அவமானத்தை கொடுத்துருங்க. அப்போ விழிப்புணர்வோடு இருப்பது நல்லது. அப்போ பாக்கியம் 2ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்காருங்க. அப்போ குடும்பஸ்தானம் பாக்கியத்தில் போயிருக்குது. அப்போ குடும்பத்தின் மூலியமாக ஒரு பாக்கியம் உண்டு. குடும்பத்து நபர்களால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ பிரச்சனை யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதியே, அதாவது ராசி அதிபதியே பிரச்சனையை உண்டாக்குவாங்க. மீனராசிக்காரங்க அவங்களுக்கே பிரச்சனை வந்துடக்கூடிய தன்மை இருக்குது. ஏன்னா குரு பகவான் போய் ராசி அதிபதி 5ல் போய் புத்திங்கிற ஸ்தானத்தில் போய் வக்கரமாயிட்டார். அப்போ புத்திங்கிற ஸ்தானத்தில் வக்கரமாக இருக்கும்போது தன் புத்தி ஒழுங்காக அவங்களுக்கு வேலை செய்யாது. அப்போ நம்ம புத்தி வேலை செய்ய பிறர்கிட்ட அறிவுரை கேட்கணும். ஏன்னா இவங்க தான் பிறருக்கு அறிவுரை சொல்கிறவங்க. இவங்க போய் எப்படி கேட்பாங்க? கௌரவத்தை பார்ப்பாங்க. மீனராசிக்காரங்க கௌரவம் பார்த்து வேணா போயிடுவாங்க அப்படிங்கிற தன்மையில் இருக்குது. அப்போ இவங்க கௌரவம் பார்க்காம பிறர்கிட்ட ஆலோசனை கேட்டு, பிறரோட ஆலோசனைக்கு கேட்டு அது எது சரி எது தவறுன்னு அதை கேட்டு இந்த காலகட்டத்தில் நடப்பது கார்த்திகை மாதம் உள்ள அவங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும்.